பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 6ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வழிகள், நம்ம செய்கிற காரியம், நம்ம பேசுகிறவைகள், நம்ம நடந்து கொள்ளுகிற விதம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு சத்துருக்கள் இருந்தால் கூட அவர்கள் நம்மோடு கூட சமாதானமாக வரும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி பாருங்கள், நமக்கு சத்துருக்கள், நம்ம நல்லது செய்தாலும் சில நேரத்தில் நம்மளுக்கு சத்துருக்கள் உருவாகி விடுகிறார்கள். இல்லை, எனக்கு சத்துருவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் நம்மளை என்ன செய்கிறாங்க, ஒரு ஹேட் பண்ணுறவங்களா இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்மளாம் மனிதர்கள், நம்ம நல்லது செய்கிற வரைக்கும் நம்மளை புகழுவாங்க, நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம ஒரு சில நன்மைகளை நம்ம மறுப்போமே என்றால், இல்லை நான் செய்ய முடியல, என் சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு நம்ம ஒரு தடவை சொல்லிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க எத்தனை நன்மை நம்மக்கிட்டேருந்து பெற்றிருந்தாலும் அவங்க நமக்கு எதிராளியாக மாறி விடுகிறத பார்க்குறோம். இல்லை, அப்போ இப்படியாக அநேக சத்துருக்கள், இல்லை நம்மளுடைய ஃபெய்த் நிமித்தம் நம்மளுக்கு சத்துருக்கள் இருக்கிறான், நம்மளுடைய அநேக காரியங்கள் நிமித்தமாக அநேக நம்மளுக்கு சத்துருவாக மாறி இருக்கக்கூடும். சில நேரத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது நிமித்தம் பொறாமையினால் கூட ஒரு சிலர் நமக்கு சத்துருவாக மாறி இருக்க முடியும். அப்படிப்பட்ட சத்துருக்கள் கூட நமக்கு சமாதானமாகும்படி தேவன் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்னது? என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஒரு மனைவி கணவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. என் கணவருக்கு இது பிடிக்கும், இப்படி பண்ணாதான் பிடிக்கும். அப்போ அதே மாதிரி பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைக்கு இது பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு அது பிடிக்கும்னு பார்த்து அவங்களுக்கு பிரியமானது எல்லாம் நம்ம செய்ய நினைக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் பாஸுக்கு எது பிடிக்கும், இல்லை இவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ காரியத்தை செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு எது பிடிக்கும், இன்றைக்கி கிறிஸ்மஸ் சீசன்லேயே இருக்கிறோம், அவங்களுக்கு இது பிடிக்கும்னு வாங்கி தரணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பிரியமாக நம்ம நடந்து கொள்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்மளால் முடியுதா? யோசித்து பாருங்கள். எல்லாரையும் உங்களால் பிரியப்படுத்த முடியுமா? பிரியமானவர்களே, நிச்சயமாக எல்லாரையும் பிரியப்படுத்துறது அவ்வளோ லகுவான காரியம் இல்லை, அவ்வளோ சுலபமான காரியமே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி பிள்ளைகளையே நம்ம ஒரு பிள்ளைக்கு இது பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு இது பிடிக்கும்னு பார்த்து பண்ணாலே, உங்களுக்கு அவளை தான் ரொம்ப பிடிக்கும், அவனை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலைகள் வருகிறத பார்க்குறோம். எல்லாரையும் பிரியப்படுத்தி நம்மளால் வாழ முடியல. ஆனால் தேவனுக்கு நம்ம பிரியமாக வாழுவோம். ஆமென். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா? ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, எபேசியர்லன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து அறியுங்கள். ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் எது பிரியம், ஆண்டவருக்கு என்ன பேசுனா ஆண்டவருக்கு பிரியம், நான் எப்படி நடந்துக்கிட்டால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்ம யோசித்துருக்குறோமா? இன்றைக்கி மனுஷங்களை பிரியப்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாஸ் கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுத்து நம்ம செய்யும் பொழுது, ஒருவேளை நம்ம தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது சிலர் நம்மளுக்கு சத்துருவாக மாறுகிற அனுபவம் கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் உன்னோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்து சில காரியத்தை செய்கிறதுனால ஒரு சிலர் உங்களுக்கு சத்ருவாய் மாறி இருக்கிறார்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாரும் உங்களோடு கூட சமாதானமாகும்படி ஆண்டவர் அவங்களுடைய மனதை மாற்றுவார். எல்லாரும் நம்ம கூட சமாதானமாக இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ல. நம்ம கூட யாருமே சண்டை இல்லை, ஒரு மனஸ்தாபம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக ஓப்பனாக நம்ம பழகிறதுக்கு பேசுறதுன்றது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் உன் சத்துருக்களும்
ஈவன் யுவர் எனிமீஸ். அப்போ எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது சத்ரு தான். அவங்களும் நம்மளோட சமாதானமாக இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா? ஈசாக்குடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவன் அந்த துறவுகளை எல்லாம் தோண்டும் பொழுது அவன் பஞ்ச காலத்தில் ஈசாக்கை மட்டும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். எங்கெல்லாம் அவன் விதைக்கிறானோ, எங்கெல்லாம் அவன் துறவு தோண்டுகிறானோ, அங்கெல்லாம் தண்ணீர், அங்கெல்லாம் மழை, அங்கெல்லாம் தண்ணீர் வருகிறது, பெருக்கெடுத்து வருகிறது. அதே அந்த கேராரூருடைய மெய்ப்பர்கள் போய் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்ணியே வர்றதில்லை. ஆனால் ஈசாக்கு போய் கை வச்சார்னா அந்த இடத்துல தண்ணி. அப்போ அவங்க பார்க்குறாங்க, என்ன இவர் போனால் மட்டும், இவர் எந்த இடத்துல கையை வச்சாலும் ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதனால நீ எங்களோட யுத்தத்துக்கு வராதபடி சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கலாம், பீஸ் ட்ரீட்டி பண்ணிக்கலான்னு வர்றாங்க. பிரியமானவர்களே, சத்துருக்களும் நம்மோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார். எப்போ தெரியுமா? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆண்டவர் அந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த வழிகளுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. மற்ற காரியத்தில் நம்ம போய் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்திடக்கூடாது. என்னுடைய வாயின் வார்த்தைகள் நம்ம எப்போவுமே நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல, என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதுனால என்ன அர்த்தம்? பிரியமாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். இப்போ நாம் வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். என்னுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள், நான் என்ன யோசிக்கிறேன் அதே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நான் நடந்து கொள்ளுகிற விதம், நான் உடுத்துகிற உடைகள், எல்லாரோடையும் நான் கொண்டிருக்கிற நட்பு உறவுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சத்ருவே இல்லாமல் சமாதானமாக நீங்கள் இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். சத்துருக்களாக இருக்கிறவங்களும் நம்ம இவங்களோட போய் சமாதானம் ஆயிடலாம், இவங்களோ எதிர்க்கவே முடியாது, இவங்களை எதிர்த்தா நமக்கு தான் கஷ்டம், இவங்களோட சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மக்கிட்ட சமாதானம் ஆகும்படி வருவார்கள். அதை கர்த்தர் செய்வார். நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எதிராளிகள் பெருகுகிறார்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க. அவங்கள ஆண்டவர் டீல் பண்ணி நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வருவார். யோசேப்பை ஆண்டவர் செய்தார் அல்லவா? யோசேப்பினுடைய சகோதரர்கள் சத்ருவாக தான் இருந்தாங்க. கடைசியில் எல்லாரும் அவன் காலடியில் விழுந்தாங்கல்ல, செய்து மன்னிச்சுக்கோப்பா, எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கொண்டு வந்தார்ல ஆண்டவர் செய்தார்ல. பிரியமானவர்களே, யோசேப்பு எதாவது செய்தாரா? யோசேப்பு ஒன்றும் செய்யலை. யோசேப்பு என்ன செய்தார்? கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தார், பாவத்தை விட்டு ஓடினார். ஆண்டவருக்கு பிரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வாழ்ந்தால் போதும், ஆண்டவர் எல்லா ஏரியாஸையும் அவர் கவர பண்ணிக்கிறார். ஆண்டவர் எல்லாம் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?